சுவையானதை மக்கள் கிட்ட சுலபமா கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனா ஆரோக்கியம் சார்ந்த உணவுகள்ல கொஞ்சம் சுவை இருந்தாதான் மக்கள் திரும்பி பார்க்கவே செய்யறாங்க. இத சரியா புரிஞ்சுக்கிட்ட சென்னை KK நகரை சேர்ந்த திருமதி சங்கீதா சுவைகள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேர்ல உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல சாதப்பொடி வகைகள், இட்லி பொடி வகைகள், மால்ட் வகைகள், குல்கந்துன்னு 100க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யறாங்க. சும்மா லாபம் கிடைச்சா போதும்னு விற்காம ஒவ்வொரு உணவையும் செய்யறதுல இவங்க காட்டுற நேர்த்தி தான் சுவைகள் ஃபுட் ப்ராடக்ட்ஸை ரொம்பவே தனித்துவப்படுத்துது. நார்மலாக குல்கந்துனா பன்னீர் ரோஜா இதழில் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா, வெண்தாமரை, செம்பருத்தி பூ, பனங்கற்கண்டு கூட தேன் கலந்து கிராம்பு, ஏலக்காய் வச்சு பண்ணுறோம். பிரண்டி அப்படியே காய வச்சு அதை வறுத்து பொடி பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம். பிரண்டையை சுத்தி பண்ணுற முறைன்னு இருக்குது. அந்த முறையில் சுத்தி பண்ணி தான் நம்ம பிரண்டை இட்லி பொடியுமே பண்ணுறோம். முருங்கைக்கீரை இட்லி பொடியில் வந்து நிறைய பேர் கீரையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கீரையை விட தண்டுக்கு தான் சத்து அதிகம். எந்த மால்ட்டுமே அடுப்புக்கு நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இயற்கை அடுப்பு, சூரிய அடுப்பில் சமைச்ச பழங்கள், காய்களை வச்சு தான் நம்ம மால்ட்டாவே பண்ணிட்டு இருக்கோம். இந்த உணவுப் பொருட்களை ரீட்டெயில், ஹோல்சேல் மற்றும் ஒயிட் லேபிளிங் முறையில் விற்பனை செய்கிற திருமதி சங்கீதா அவர்களோட தனித்துவமே இந்த உணவுகளில் சேர்க்கப்படுற ஆரோக்கியம் சார்ந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோட தன்மையை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த உணவுப் பொருட்களை செய்கிறது தான். ஹெர்பல் டீ ஐட்டம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் வெரைட்டிஸில். அதில் அதுக்கப்புறம் நிறைய மால்ட் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய சூப் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இட்லி பொடி, சாதப்பொடி, மசாலா பொடி, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரொம்ப சிறப்பான ஒரு 4-5 விஷயத்தை நான் சொல்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இனிப்போடு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக குல்கந்த் சொல்கிறேன். இப்போ வெத்தலை பக்கத்தில் இருக்கிறோம். அதில் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், ஹெல்த்தி ஃபுட்டாகவும் அதை எடுத்துக்கலாம். என்னென்னா, நார்மலாக குல்கந்துனா பன்னீர் ரோஜா இதழில் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா, வெண்தாமரை, செம்பருத்தி பூ, பனங்கற்கண்டு கூட தேன் கலந்து கிராம்பு, ஏலக்காய் வச்சு பண்ணுறோம். இந்த குல்கந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 நாள் சூரிய காய்ச்சல் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்மோனல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபுட்டாக இருக்கும். தினமும் ஒரு வெத்தலை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் குல்கந்து கலந்து சாப்பிடும்போது பெண்களுக்கு வந்து இந்த உடல் சூடு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அது இருக்கும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். பாடி ஹீட்னால தான் சில வியாதிகள்லாம் வருது சொல்கிறாங்க. அந்த சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குல்கந்தில் இருக்குங்க சார். இப்போ நம்ம சுவைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100கணக்கான பொருட்கள் பண்ணுறோம். எல்லா பொருளுமே ஆரோக்கியமானது தான். ஆனால் அதில் சில பொருட்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று, இப்போ என் அம்மா பிறந்ததெல்லாம் கிராமம் தான். ரெண்டாவது, என்னோடய அம்மாவோட அம்மா, அதான் எங்கள் ஆட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லேயே விவசாயம் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ரெண்டாவது, கை வைத்தியம் தான் அதிகமாக அவங்க வீட்டில் பயன்படுத்தின ஒரு விஷயம். நான் அந்த கை வைத்திய முறைகளை தான் எங்களுக்கு செஞ்சாங்க. அதை தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இந்த 100கணக்கான பொருட்களுக்கும் பல குருமார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் வளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம இப்போ சுவைகளில் செஞ்சிட்ருக்கோம். நம்ம சுவைகளை அடுத்து இன்னும் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும்னா போன் ஸ்ட்ரென்த் சூப் மிக்ஸ் சொல்லுவோம். அது என்ன போன் ஸ்ட்ரென்த் சூப் மிக்ஸ் நீங்கள் கேட்கலாம். எலும்பொட்டி, வாதநாராயணி, முடக்கற்றான், பேரெல்லாமே பார்த்தீங்களா நம்மளோட எலும்பு சார்ந்ததாகவே இருக்குது. எலும்பொட்டி, உடஞ்ச எலும்பையும் ஒட்டக்கூடிய தன்மை எலும்பொட்டி இலைக்கு இருக்குது. அதனால தான் எலும்பொட்டி. முடக்கற்றான், முடக்கை அறுப்பான் முடக்கற்றான், பேர்லேயே முடக்கற்றான் இருக்குங்களா, அதனால தான் முடக்கற்றான். வாத நாராயணி, வாதத்தை அறுத்து போடக்கூடிய தன்மை வாத நாராயணிக்கு இருக்குது. அதனால தான் வாத நாராயணி. ஸோ இந்த 3 பொருட்களையும் கூட்டு பொருட்களாக சேர்த்து 3 கீரையும் வச்சு நம்ம ஒரு சூப் மிக்ஸ் பண்ணுறோம். அதுதான் போன் ஸ்ட்ரென்த் சூப் மிக்ஸ். முன்னாடி இப்போ முடக்கத்தானா எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ ஆல்மோஸ்ட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முடக்கத்தான் தோசை அந்த மாதிரிலாம் எல்லாரும் பயன்படுத்துகிறோமானா இல்லை. ஏன்னா அதில் ஒரு சிறு கசப்பு இருப்போம். நமக்கு தான் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமாச்சே. அப்போ நம்ம அதை எடுக்க மாட்டோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த சூப்பில் நம்ம சில விஷயங்கள் சேர்த்து
சுவையும் கொடுத்துருக்கோம், ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு தக்காளி காய வச்சுருக்கோம் சார். இது வந்து ஆர்கானிக் தக்காளி, கமுதி பக்கத்தில் இயற்கை விவசாயிகள் கிட்டேருந்து வாங்கியிருக்க தக்காளி. இது எதுக்காக காய வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, சூப் மிக்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, சூப் மிக்ஸ்க்கு இந்த தக்காளி சேர்ப்போம். இப்படி தான் காய வச்சு பவுடர் பண்ணுறதுக்கு தக்காளியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 27 கிலோ தக்காளி காய வச்சுருக்கோம். பவுடராக பண்ணும்போது 1 கிலோ வந்தாலே பெரிய விஷயம். குப்பை மேனியில் சூப் மிக்ஸ் பண்ணுறோம். மூக்கிரட்டை கீரை, சிறுநீரகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய மூக்கிரட்டை கீரையில் சூப் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் முருங்கை கீரையில் சூப் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவைகள் வியாபாரத்துக்காக மட்டும் பண்ணலை. வியாபாரம் எல்லாருக்கும் பணம் தேவை தான், நமக்கும் பணம் தேவை தான். ஆனால் அந்த தேவை நேர்மையான முறையில் இருக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஒன்றும் இல்லை, எல்லாரும் தொக்குலாம் பண்ணுறாங்க, நம்மளும் தொக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின்லாம் நான் வாங்கினேன். தொக்கில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் போடணும். அந்த நல்லெண்ணெய் வெளியே ஒரிஜினலாக கிடைக்குதா இல்லையான்றதுக்காக எள்ளு நாங்களே வாங்கி எண்ணெய்லாம் ஆட்டி தொக்கு ரெடி பண்ணோம். ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 15 நாள்லேயே தொக்கு கெட்டு போயிடுது. நம்ம இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறோம், ப்ரிசர்வேட்டிவே இல்லாமல் தொக்கு பண்ணலாம், 1 மாதம் இருக்கோ 2 மாதம் இருக்குன்றாங்க, நம்மளது மட்டும் கெட்டு போகுதுன்னு டெஸ்ட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா வினிகர், சிட்ரிக்கு, எஸ்பி இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் கலந்து தான் தொக்கு பண்ணுறாங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சார் வினிகர் சொல்கிறாங்க, வினிகர் நிறைய ஃபுட் ப்ராடக்டில் போடுறாங்க, நம்ம அப்போ அதை சேர்த்து பண்ணால் உடம்புக்கு கெடுதி கிடையாதுன்னு நினச்சி அதையும் நான் ஒரு முறை முயற்சி பண்ணேன். வினிகர் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் தொக்கு கெட்டு போல. ஆனால் அதுவுமே உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தொக்கை கூட நம்ம பண்ணலை, நிறுத்திட்டோம். வாங்கின மிஷின் கூட பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குது. இப்போ இந்த மிஷின் வாங்கி எனக்கு வீணாக போகுது அப்படின்றதுக்காக நான் கவலைப்படலை. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நல்ல பொருட்கள் நம்ம கிட்டேருந்து போகணும், நல்ல விஷயத்தில் நமக்கு காசு வரணுன்ற ஆசையில் அதை நிறுத்திட்டோம், அவ்வளோதான். அதே மாதிரி இட்லி பொடியிலையும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இட்லி பொடியில் நம்ம பிரண்டை பொடியும் ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரண்டி அப்படியே காய வச்சு அதை வறுத்து பொடி பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம். பிரண்டையை சுத்தி பண்ணுற முறைன்னு இருக்குது. ஒன்று வந்து மோரில் சுத்தி பண்ணுவாங்க, அதாவது மோரில் ஊற வச்சு காய வைப்பாங்க, இல்லை புளியில் ஊற வச்சு காய வைப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட சில நிறைய வீகன்ஸ்லாம் வாங்குறாங்கன்றதுனால நம்ம மோர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக கொடம்புளி இருக்கு இல்லைங்களா, கொடம்புளியில் ஊற வச்சு வேக வச்சு காய வைக்கிறது தான் பிரண்டையை சுத்தி பண்ணுற முறை. அந்த முறையில் சுத்தி பண்ணி தான் நம்ம பிரண்டை இட்லி பொடியுமே பண்ணுறோம். அதே போல் முருங்கை இட்லி பொடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் நம்ம பண்ணுறோம். என்னன்னா, முருங்கைக்கீரை இட்லி பொடியில் வந்து நிறைய பேர் கீரையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கீரையை விட தண்டுக்கு தான் சத்து அதிகம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, முருங்கைக்கீரையை தண்டோடவே பார்த்திங்கன்னா வேக வைப்போம். அதாவது வேக வைக்கணும்னா தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம், இட்லி சட்டியில் ஆவி கட்டுவோம். ஆவி கட்டி அப்படி காய வச்சு பண்ணது தான் நம்ம முருங்கை இட்லி பொடி கூட. எல்லா இட்லி பொடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான் சேர்க்குறோம், வெள்ளை உளுந்து சேர்க்கறது கிடையாது. கருவேப்பிலையில் இட்லி பொடி பண்ணுறோம், ஆளி விதையில் இட்லி பொடி பண்ணுறோம், பூண்டில் பண்ணுறோம். இது மட்டும் கிடையாது, இப்போ மக்களுக்கு சில தேவைகள் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பொடியில் கேட்டிங்கன்னா அதுவும் செஞ்சு கொடுப்போம். மசாலாஸும் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். சாம்பார் பொடி, ரசப்பொடி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து மசாலா பொடிகளும் கூட நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சாத பொடிலாம் நம்ம நிறையா செய்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஒரு பொடியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பாவக்காய் சாதப்பொடி. பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் வீட்டில் சமைக்கிறது பெரிய பாவக்காய் தான் சமைப்போம். கிராமத்துங்களில் தான் பார்த்திங்கன்னா மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன பாவக்காய் இருக்கும், அந்த பாவக்காயில் சமைப்பாங்க. நிறைய இடத்துல மிதி பாவக்காய் கிடைக்கிறது கிடையாது, கிடைக்கிறவங்களும் அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது. அப்போ இந்த பாவக்காய் நம்ம எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுன்ற கான்செப்டில் தான் இந்த பாகற்காய் சாதப்பொடி நம்ம செஞ்சுருக்கோம். 5-6 வகை மால்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓஜா மால்ட், ஏபிசி மால்ட், அதுக்கப்புறம் ரெட் பனானா மால்ட், செவ்வாழை மால்ட், அதாவது பசு மஞ்சளில் மால்ட்டு, சர்க்கரை பூசணி மால்ட்டு, சர்க்கரை வள்ளி மால்ட்டு, இந்த கருப்பு உளுந்து உலர் பேரிச்சை மால்ட்டு, இந்த மாதிரி மால்ட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எந்த மால்ட்டுமே அடுப்புக்கு நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இயற்கை அடுப்பு, சூரிய அடுப்பில் சமைச்ச பழங்கள், காய்களை வச்சு தான் நம்ம மால்ட்டாகவே பண்ணிகிட்ருக்கோம். ஓஜா மால்ட் அப்படின்னு ஒரு மால்ட்டு நம்ம பண்ணுறோம். நமக்கு உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஓஜா மால்ட்டு. இதில் முருங்கை விதை, ஆலம் விதை, அரச விதை,
ஓரிதழ் தாமரை, பூமி சர்க்கரை கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம மால்ட்டாக கன்வே பண்ணியிருக்கோம். இதில் டேஸ்ட்டுக்காக பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, பூசணி விதை, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு நரம்பை வலுப்படுத்தும், கர்ப்பத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்மளோட வாழ்வியல் மாறிடுச்சு, உணவு பழக்கங்கள் மாறிடுச்சு. இந்த ஹெல்த் ட்ரிங்கை வீட்டுக்கு வீடு பயன்படுத்தும் போது இது ஒரு பெரிய பூஸ்டராக இருக்கும். நம்ம அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம டீலாம் நிறையா பண்ணுறோன்னு சொன்னோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீ, நிறைய பேர்கிட்ட நல்ல ஃபீட்பேக் வாங்கின ஒரு டீயை சொல்லணும்னா டயப் டீன்னு சொல்லுவேன். என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு வீட்டில் 4 பேருக்குன்னா 2 பேருக்கு சுகர் இருக்குது. அந்த சுகர் இருக்கவங்களுக்கு சுகரை வந்து குறைக்கிறதுக்கு கூட ஒரு துணையாக ஒரு இணை உணவாக இது பயன்படும். இன்றைக்கி பால் காஃபி டீ தான் நம்ம எடுக்கிறோம். அந்த பால் காஃபி டீக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளோட டயப் டீ எடுக்கும்போது சுகர் லெவல் மாறுறதை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அதில் நம்ம என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை, ஆவாரம்பூ, ஜாதிக்காய், பட்டை, இந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் கலந்து நம்ம டயப் டீ பண்ணுறோம். இது நம்ம சர்க்கரைக்கு ஒரு சிறப்பான ஒரு துணை உணவாக இது இருக்கும். நம்ம ஒரு 2 விதமான அல்வா ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். கருப்பு கவுனி அல்வா பண்ணிகிட்ருக்கோம். அது ரெகுலராக கேட்டால் பண்ணி கொடுப்போம். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆரோக்கியமான அல்வான்னு பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் அல்வா நம்ம பண்ணுறோம். வெந்தயத்தை முளைக்கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியும் நல்லெண்ணெயும் வச்சு நம்ம அல்வா பண்ணுறோம். பெண்கள் எல்லாருமே எடுக்க வேண்டிய ஒரு பொருள். என்ன எல்லாம் பார்த்தா பெண்களுக்குன்னு சொல்கிறோன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா பெண்களுக்கு வந்து உடல் சூடு சீக்கிரம் வந்துடுது. அந்த சூடை தணிக்கிறதுக்கு பெண்களுக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன். பெண் குழந்தைய வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த அல்வா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது வெயில் காலம் வேறு தொடங்கிடுச்சு. எல்லாரும் தினமும் 1 ஸ்பூன் வெந்தய அல்வா சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடலுக்கு. இப்போது நம்ம இந்த சுவைகள் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் பண்ணியும் வாங்கலாம். இல்லை நாங்கள் ஒரு 2 நம்பர் கொடுக்குறோம். அந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை இந்த சுவைகள் ப்ராடக்டை நான் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியும் நம்ம கொடுக்குறோம். கடைகளுக்கும் நம்ம கேட்டிங்கன்னா கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை சுவைகள் பொருட்களை தான் நான் பண்ணணும், ஆனால் எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, என் பேரில் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒயிட் லேபிளிங் முறையிலையும் நம்ம இந்த ப்ராடக்டை கொடுத்துட்ருக்கோம். நமக்கு தேவை மக்கள்கிட்ட இது போய் சேரணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து சென்னையில் தான் இருக்கோம். இதை எந்த ஊருக்கு கேட்டாலும் நம்ம கொரியரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் ஏன் முதல்ல இந்த சுவைகள் அப்படின்றத ஆரம்பிச்சுன்றதை சொல்லிடுறேன். ஒரே விஷயந்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த தொழில் தான் பண்ணணும். 2வது அது எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சுவைகள் ஆரம்பித்தேன். சுவைகளுக்கு முன்னாடி லிங்காவுடைன்னு இயற்கை சார்ந்த ஊதுபத்தி தயாரித்தேன். அதை என்னால் மார்க்கெட்டை நிலைக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சில ஹெல்த் இஷ்யூவில் வந்து நிறைய பாதித்தேன். நிறைய மருந்து மாத்திரை இதுகளுக்கு அடிமையான எல்லாம் நமக்கிட்ட வீட்டில் பெரியவங்கலேருந்து எல்லாமே நம்ம பயன்படுத்தினதெல்லாம் இயற்கை விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. இதை தவிர்த்து நம்ம ஏன் மருந்தை தேடி ஓடணும் அப்படின்ட்டு நான் இந்த பக்கம் திரும்பும்போது எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். இப்போ எனக்கு கிடைச்ச மாற்றங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் சுவைகளை நான் கையில் எடுத்தேன். இன்றைக்கி அதை நல்லபடியாகவும் கொண்டு போயிட்டுருக்கோம். நன்றி. இவ்வளோ பேசுகிறேன், இவங்க பேசுகிறதெல்லாம் உண்மையா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லாருக்குமே நான் உங்கள் இடத்துல இருந்தாலும் எனக்கும் அந்த கேள்வி சந்தேகம்லாம் வரும். ஏன்னா நான் அப்படி தான் இருந்திருக்கேன். நான் சொல்கிறத விட நேரடியாக நம்ம உற்பத்தி இடத்துக்கு வந்து பாருங்கள். 2வது ஒரு முறை பொருட்களை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு மன நிறைவு இருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி குறைகள் இருந்தாலும் வெளிப்படையாக நமக்கு சொல்லலாம். நன்றி. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.